முதலையும் குரங்கும். ஒரு ஆற்று ஓரத்திலிருந்த பெரிய நாவல் பழ மரத்தில் ஒரு குரங்கு வசித்து வந்தது. அந்த ஆற்றில் இருந்த ஒரு முதலை குரங்கின் நண்பனானது. குரங்கு தினமும் தரும் இனிப்பான நாவல் பழங்களை முதலை மகிழ்ச்சியுடன் உண்டது. முதலை தந்த பழங்களை சுவைத்த அதன் மனைவி அவற்றை உண்ட குரங்கின் இதயம் இன்னும் சுவையாக இருக்கும் என எண்ணி அதை தின்ன ஆசைப்பட்டது. மனைவியின் ஆசைக்காக முதலை குரங்கிடம் சென்று, "உன்னை என் மனைவி விருந்துக்கு அழைத்திருக்கிறாள்" என்று கூறி தன் முதுகில் ஏற்றிக்கொண்டது. ஆற்றின் நடுவே முதலை உண்மையை சொல்ல குரங்கு பயப்படாமல், "என் இதயத்தை மரத்திலேயே வைத்துவிட்டேன், திரும்பி சென்று எடுத்து வரலாம்" என்று சாதுரியமாக கூறியது. முதலை குரங்கை நம்பி மீண்டும் கரைக்கே அழைத்துச் சென்றது. கரை திரும்பிய குரங்கு மரத்தில் ஏறி தப்பித்தது. துரோகம் செய்த முதலையுடனான நட்பை துண்டித்து அதை துரத்திவிட்டது. நீதி: நிதானம் ஆபத்தை வெல்லும். கிணறும் தந்திரமும். ஒரு விவசாயி ஒரு செல்வந்தரிடம் கிணற்றை விலைக்கு வாங்கினார். ஆனால் அந்த செல்வந்தரோ, "கிணற்றைத்தான் வெற்றேன், அதிலுள்ள தண்ணீரை அல்ல" என்று கூறி விவசாயியை தண்ணீர் எடுக்க விடாமல் தடுத்தார். விவசாயி பீர்பாலிடம் நீதி கேட்டார். அதற்கு பீர்பால், "கிணறு விவசாயியுடையது என்றால் உன் தண்ணீரை ஏன் அங்கு வைத்திருக்கிறாய்? உடனே தண்ணீரை எடு அல்லது வாடகை கொடு" என்று கூறினார். தன் தவறை உணர்ந்த செல்வந்தர் மன்னிப்பு கேட்டார். மற்றவரை ஏமாற்ற நினைத்தால் அது நமக்கே தீங்காக முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.